ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரப்போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு போட்டோ ரூம் ஆப் இருக்கும், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே காட்டும். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலரை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரில் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. இல்லை அந்த இன்டூ மார்க் கொடுத்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த டேப் லேயர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன் இருக்கு பாத்தீங்களா, இதை உங்க ஃபிங்கர்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நான் சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. லைட் ஆன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மேல கொஞ்சம் பிரைட்னஸா வந்து கிடைக்கும். லைட் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 70 கிட்ட டிக்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஷார்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்பன் வச்சிருங்க. நான் இதுல 100 வச்சுட்டேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி 50% வச்சாலே போதும். அப்படியே கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே வாங்க. ஷேடோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக்லயே தான் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே ஆப்ஷன் அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 10 கிட்ட வச்சுக்கோங்க. பக்கத்துல க்ளோன்ட் இருக்கு பாத்தீங்களா, க்ளோ இல்லைன்னா பிளர்ன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதுவும் ஒரு 10 ஆர் 5 உங்க சாய்ஸ் தான், 10 ஆர் 5 கிட்ட வச்சிருங்க. அதுக்கு பக்கத்துல கலர் ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை ஒரு 80-75% இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சிருங்க. இப்போ டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லேயர் இருக்குது பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே அந்த பேக்ரவுண்ட் ஐ சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இப்ப ரிமூவ் ஆயிரும். இப்ப அப்படியே வந்து மேல ஷேர் சிம்பிள் காட்டுது பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. .png இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல export.png இருக்குது பாத்தீங்களா, இது டிக் மார்க் இருக்கணும். இப்ப பேக் வந்து கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு ஆப்ஷன் காட்டுதுல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். இப்ப அப்படியே வந்து பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பர்சன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்து ஒரு போட்டோவா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலர், இது எல்லாமே அதுலயுமே அப்ளை ஆயிரும். அதுவுமே உங்களுக்கு எப்படின்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சேம் ப்ராசஸ் தான். மேல ஷேர் கொடுத்து சேவ் டு கேலரி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா PNG பிக்சரா இது வந்து சேவ் ஆயிரும். பிக்சர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஷார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ மெட்டீரியல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்ல எல்லாமே கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எதுவும் நான் போடல. இந்த வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பிளஸ் ஐகான் காட்டும், இந்த பிளஸ் ஐகான் கொடுத்து இப்போ நீங்க போட்டோ ரூம்ல கட் அவுட் பண்ணிருப்பீங்களா அந்த பிக்சர்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஒவ்வொன்றா இதுல ஆட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே ஓரளவுக்கு கரெக்டா வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் மட்டும் கரெக்டா உங்க ஃபிங்கரை வச்சு நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் ரைட் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் ஆகும், அப்பதான் உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பிக்சர் மேலேயே உங்க ஃபிங்கரை வச்சு டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த அனிமேஷன் பேஜுக்கு போயிடும். இதுல இன் அனிமேஷன்ல உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எப்படி வர மாதிரி வேணாலும் நீங்க வச்சுட்டு டியூரேஷன்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷனும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்க. கரெக்டா கீழே கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பிக்சரை வந்து லைட்டா அப்படியே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்பதான் கீழே கேப் விழாம இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கீழே கேப் விழுந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து அந்த ஸ்டிக்கர் PNG பிக்சரை டச் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து வச்சு லைட்டா வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்த லிரிக்ஸ் இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து அடுத்த PNG பிக்சரை வந்து இந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிட்டு உங்க ஃபிங்கர்ல 2 ஃபிங்கர்ல வச்சு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி டிக் மார்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்க கீழே கட் ஆயிருக்கான.
அப்படி கட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கீழே கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து செகண்ட் லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிக்சருக்குமே நீங்கள் டிஃப்ரெண்ட் இன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டிக்கர் மேலேயே இன்னொரு ஸ்டிக்கர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். இப்போ தேர்டு லிரிக்ஸ்க்கு இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிக்சருக்கும் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருங்க. ஆனால் இதை வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த மாதிரி கீழே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த பிக்சரை நம்ம சின்னது பண்ணி வச்சனால இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு இதோட ஸ்டார்டிங் ஏரோ மார்க் பிடிச்சி இந்த மாதிரி வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து தள்ளி வச்சிருங்க. இப்போ இதோட ஸ்டார்டிங் இடத்துல போய் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணி நல்லாவே கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் சேம் அனிமேஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிக்சர் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரணுமோ அந்த பிக்சர் வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோக்கு இடையில ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும். அந்த இடத்துல வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடி இல்லை உங்கள் நேமு உங்கள் சேனல் நேம் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.